Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியில் உள்ள சம்பாவில் 7 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக ANI செய்தி நிறுவனம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. எல்லை பாதுகாப்பு படை அந்த வீடியோவையும் வெளியிட்டிருக்கிறது. திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று நள்ளிரவு முதல் பாகிஸ்தான் இந்திய எல்லைப் பகுதிகளில் தாக்குதலை நிகழ்த்திக் கொண்டிருக்கும் சூழலில் இந்தியா அதற்கு தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. பாகிஸ்தானின் தாக்குதலை எல்லாம் இந்திய ராணுவம் முறியடித்து வருகிறது. இந்நிலையில் 7 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் ஊடுருவலை முறியடித்து எல்லை பாதுகாப்பு படை இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், தீவிரவாதிகள் கொல்லப்பட்ட அந்த வீடியோவை எல்லை பாதுகாப்பு படை வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? அந்த ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சம்பா மாவட்டத்தில் அந்த எல்லை பகுதியில் நாட்டிற்குள் ஊடுருவ முயன்ற பயங்கரவாதிகள் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் 7 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருப்பதாக எல்லை பாதுகாப்பு படையினர் அதிகாரப்பூர்வமாக அந்த வீடியோவையும் பகிர்ந்து இந்த அறிவிப்பை வந்துட்டு வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு புறத்தில் ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு முக்கிய பகுதிகளை குறிவைத்து அந்த ட்ரோன் தாக்குதல்கள் வந்துட்டு நடைபெற்றிருந்தது. இருப்பினும் இந்தியாவினுடைய எதிர்த்தாக்குதல் குறிப்பாக அந்த ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை இடைமறித்து அந்த தாக்குதலை வந்துட்டு இந்திய ராணுவ படையினர் வந்துட்டு முறியடித்து வந்திருந்தார்கள். அதே போல சுமார் 50 அந்த ட்ரோன்கள் வந்துட்டு சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக இன்றைய தினம் காலை மத்திய அரசு சார்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் சார்பாக அந்த அறிவிப்புகள் வந்துட்டு வெளியிடப்பட்டிருந்தது. மேலும் பல்வேறு பகுதிகளில் அந்த தாக்குதல்கள், அதாவது பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிகள் மீதும் அந்த தாக்குதலானது நடத்தப்பட்டிருந்ததில் ஒரு சிலர் வந்து உயிரிழந்திருக்கின்றார்கள். அதே போல காயமும் அடைந்திருக்கின்றார்கள். ஆனால் தற்போது வரை எத்தனை பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் போன்ற அதிகாரப்பூர்வ அந்த எண்ணிக்கை வந்துட்டு வெளிப்படையாக தற்போது வரை வெளியிடப்படவில்லை. அதே போல பாகிஸ்தானுடைய அந்த தாக்குதலுக்கு பதில் அடி கொடுக்கும் விதமாக இந்தியா தரப்பிடமிருந்தும் ஏவுகணையில் தாக்குதல், அந்த ட்ரோன் தாக்குதல் வந்துட்டு நடைபெற்றிருந்தது. குறிப்பாக லாகூர் மற்றும் கராச்சி ஆகிய முக்கிய அந்த பகுதிகளில் வந்துட்டு நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் பல்வேறு முக்கிய தளங்கள் வந்து சேதமடைந்ததாகவும் குடியிருப்புகளும் வந்துட்டு சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அவர்களுடைய தரப்பிலும் அந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் அந்நாட்டு அரசும் பாகிஸ்தானில் இந்திய தாக்குதலின் போது அந்த உயிரிழப்புகள் எத்தனை ஏற்பட்டிருக்கின்றது போன்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் தற்போது வரை வெளியிடப்படவில்லை. நேற்று நள்ளிரவு தொடங்கிய இந்த தாக்குதல் இன்று அதிகாலை 4 மணி வரையுமே இந்த தாக்குதலானது நடைபெற்று வந்த நிலையில் அடுத்த கட்டமாக தலைநகர் டெல்லியில் அந்த மிக முக்கிய அடுத்தடுத்த கட்ட ஆலோசனைகள் வந்துட்டு நடைபெற்று வருகிறது. நள்ளிரவு முதலே அந்த தாக்குதல் தொடங்கிய பொழுது அந்த நொடி பொழுது பிரதமர் அமித்ஷா அவர்கள், அதுபோல ராஜ்நாத் சிங் அவர்கள் போன்ற அனைத்து மத்திய அமைச்சர்களும், பிரதமர், குடியரசுத் தலைவர் என அனைவருமே இந்த தாக்குதலினுடைய அடுத்தடுத்த நகர்வுகளை உற்று நோக்கி அங்க இருக்கக்கூடிய தகவல்கள் வந்துட்டு இவர்களுக்கு நொடிக்கு நொடி வழங்கப்பட்டு வந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை வரை அந்த தாக்குதலானது நடைபெற்ற பின்பு இன்றைய தினம் முக்கிய ஆலோசனை கூட்டங்களும் வந்துட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மீண்டும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் அதற்கு எதிர் தாக்குதல் நடத்துவதற்கு அனைத்து வகையிலும் தயார் நிலையில் இருப்பதற்கான நாடு முழுவதும் அந்த உஷார் நிலையை வந்து வைப்பதற்கான ஒரு முக்கிய அறிவுறுத்தல்கள் வந்துட்டு வழங்கப்பட்டிருக்கின்றது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜீவ். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். ஏப்ரல் 22ஆம் தேதி பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் இந்திய சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்தியதிலிருந்து அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் என்று பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத நிலைகளை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியது. பிறகு பாகிஸ்தான் அதற்கு எதிர் தாக்குதலும் நடத்தியிருக்கிறது. 2வது நாளாக நேற்று நள்ளிரவு முதல் பாகிஸ்தான் ட்ரோன்களை ஏவியும் ஏவுகணைகளை ஏவியும் தாக்குதல் நடத்திய நிலையில் இந்திய ராணுவம் அவற்றை முறியடித்திருக்கிறது. இந்நிலையில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் ஊடுருவலும் இருந்திருக்கிறது. அதையும் இந்திய எல்லை பாதுகாப்பு படை முறியடித்திருக்கிறது. நம் நாட்டு ராணுவம் எந்த அளவிற்கு தயார் நிலையில் இருக்கிறது, எல்லை பகுதிகளில் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து பேசுவதற்காக பன்னாட்டு அரசியல் விமர்சகர் திரு ராமு மணிவண்ணன் மற்றும் பஞ்சாபிலிருந்து கோல்டன் சிங் இருவரும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். முதலில் ராமு மணிவண்ணன், வணக்கம் சார்.
இப்ப எல்லை பாதுகாப்பு படை பாகிஸ்தான் ஊடுருவலை முறியடித்திருக்கிறது. பாகிஸ்தான் தாக்குதலை நடத்தி இருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த தாக்குதலை முறியடித்து இந்திய ராணுவம் எதிர்த்தாக்குதலும் நடத்தியிருக்கக்கூடிய சூழலில் இதை பயன்படுத்திக் கொண்டு தீவிரவாதிகள் ஊடுருவலை நிகழ்த்தியிருப்பதை பார்க்க முடிகிறது. அதையும் இந்தியா முறியடித்திருக்கிறது. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? முதலாவதாக எல்லை பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தின் விமான தாக்குதல் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை இந்தியா மிக சிறப்பாக அதோடு மும்முரமாக இடைமறித்து அதை தடுத்திருப்பது மிக பாராட்டத்தக்கதோடு மட்டுமல்லாமல் பொதுமக்களிடையே குடிமக்களிடையே இந்திய மக்களிடையே பெரும் நம்பிக்கையையும் விழிப்புணர்வு நம்பிக்கை அதோடு அரசு செயல்பாடுகளில் அரசுக்கு உறுதியாக துணை நிற்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையை அளித்திருக்கின்றது. இந்த ஒரு அசாதாரண சூழலில் குறிப்பாக விமான ஏவுகணைகள் விமான தாக்குதல் வான்வெளி தாக்குதல்கள் என்ற ஒரு காலகட்டத்தில் திரும்பவும் தீவிரவாதிகள் இந்திய எல்லைப் பகுதிக்குள் ஊடுருவி வருவது என்பது எதிர்பார்க்கக்கூடியது தான். இத்தகைய ஒரு சூழலில் குழப்பவாதிகள் அதோடு உள்நாட்டு நலனுக்கு எதிரானவர்கள் சதிகாரர்கள் அனைவருமே அவர்களுடைய ஒரு அழிவு பணியில் ஈடுபடுவார்கள் என்பதற்கான அதையும் தடுத்து நிறுத்தியிருப்பது நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் நம்பிக்கை. அதையும் கடந்து அதோடு மட்டுமல்லாமல் இத்தகைய செயல்பாடுகள் இன்னும் தொடரக்கூடும். அவர்கள் ஊடுருவர்கள் அனைவருமே இப்போ ஒரு கட்டுப்பாட்டிற்குள் தாக்கப்பட்டிருப்பார்கள் என்பது நம்பக்கூடியது என்பது ஓரளவுக்கு நம்பக்கூடியது. அதே சமயத்தில் ஊடுருவியவர்கள் பல பகுதிகளில் இன்னும் மறைமுகமாக செயல்பட்டு கொண்டிருப்பார்கள் என்பதை இந்திய ராணுவம் இந்திய மக்களும் கூட ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு நிலை காலகட்டத்தில் நாம் எதிர்பார்ப்பது எல்லாமே இந்திய மக்களுக்கும் குடிமக்களுக்கும் அதற்குரிய ஒரு பாதுகாப்பான ஒரு செயல்பாடுகளும் இந்திய ராணுவத்தின் செயல்பாடுகளும் நமக்கு ஒரு நம்பிக்கைக்கு அளிப்பதாக இருக்கின்றது என்பதை நாம் பதிவு செய்ய விரும்புகின்றேன். Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai.